ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 71.90% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நான்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு திமுக பொறுப்பாளர்கள் நியமனம். 21ஆம் தேதி விருப்ப மனு பெறலாம் என அதிமுக அறிவிப்பு. +2 பொதுத் தேர்வில் 91.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் திருப்பூர் மாவட்டம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தயார். ரஜினிகாந்த் திட்டவட்டம். தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதிகளில் 71.90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 80.49% வாக்குகளும், குறைந்தபட்சமாக தென்சென்னை தொகுதியில் 56.41% வாக்குகளும் பதிவானதாக கூறினார். 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 75.57% வாக்குகள் பதிவானதாக குறிப்பிட்ட சத்யபிரதா சாஹூ, அதிகபட்சமாக சோளிங்கர் தொகுதியில் 82.26% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். 2019 ஜெனரல் எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா தமிழ்நாட்டில் 38 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்ஸில் நேற்று நடந்திருக்கோம். அதில் ஆவரேஜ் ஓட்டர் டர்ன் அவுட் 71. இதில் ஹையஸ்ட் தர்மபுரி 80.49% அண்ட் மினிமம் 56.41% இன் சென்னை சவுத். 18 பை எலெக்ஷன் அசம்பிளிக்காக பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டோட ஆவரேஜ் அந்த 18க்கு 75.57%. இதில் ஹையஸ்ட் இருக்குது சொல்லிங்கர் இஸ் 82.26, Arur is 82.08. Lowest is Perambur 64.14%. So this final figure illa, but approximately 2 crore 5 lakhs men have participated in the polling. 2 crore 11 lakhs female have participated in the polling. 1011 transgender. மே 19ஆம் தேதி நடைபெறவுள்ள 4 பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான கட்சி பொறுப்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய 4 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை திமுக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சூலூர் தொகுதிக்கு ஏவே வேலு, தென்றல் செல்வராஜ், தாமோ அன்பரசன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. அரவக்குறிச்சி தொகுதிக்கு பொன்முடி முத்துசாமி, திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு ஐ பெரியசாமி, மு மணிமாறன், ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு KN நேரு, கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் ஏப்ரல் 21ஆம் தேதி விருப்ப மனு பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, சூலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் வரும் மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் ஏப்ரல் 21ஆம் தேதி விருப்ப மனுவை பெறலாம் என அதிமுக தெரிவித்துள்ளது. 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி அன்றே பூர்த்தி செய்து தர வேண்டும் என்றும் அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. 95.37% தேர்ச்சி விகிதத்துடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 95.37% தேர்ச்சி விகிதத்துடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 95.23% ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடத்தையும், 95.15% பெரம்பலூர் மாவட்டம் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. ஒட்டுமொத்தமாக 91.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் 5.7% அதிகரித்துள்ளது. 93.64% மாணவிகளும் 88.57% மாணவர்களும்
தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னையில் 92.96% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 7083 மேல்நிலை பள்ளிகளில் 1281 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகள் 84.76%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.64%, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் 98.26% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு பள்ளிகளில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. தேர்வு எழுதிய 2697 மாற்றுத்திறனாளிகளில் 2404 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய 45 சிறை கைதிகளில் 34 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மதிப்பெண் பட்டியலை www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வுகள் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தேர்வில் இயற்பியலில் 93.89%, வேதியியலில் 94.88%, உயிரியலில் 96.5% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணிதத்தில் 96.25%, தாவரவியலில் 89.98%, விலங்கியலில் 89.44% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணினி அறிவியலில் 95.27%, வணிகவியலில் 91.23%, கணக்கு பதிவியலில் 92.41% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் தங்களுடைய மதிப்பெண் பட்டியலை www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாணவர்கள் விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுகூட்டலுக்கு தாங்கள் பயின்ற பள்ளி மூலமாகவும், தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் மூலமாகவும் வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி சிறப்பு துணை தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கோயம்புத்தூர் வருவாய் மாவட்டம் 95.1% தேர்ச்சி அடைந்துள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைவு என்ற போதிலும் கடந்த ஆண்டு 8வது இடம் பிடித்த கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த ஆண்டு 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தேர்வு எழுதிய 107 மாற்றுத்திறனாளிகளில் 100 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கோவை மத்திய சிறையில் +2 தேர்வு எழுதிய 9 பேரில் 8 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் எப்போது வந்தாலும் அதனை சந்திக்க தயாராக இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த வாக்கு ரஜினிகாந்துக்கு என ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கிய ரசிகர்களின் எதிர்பார்ப்பு தமக்கு புரிவதாக தெரிவித்தார். அவர்களை ஏமாற்ற மாட்டேன் என்றும், முந்தைய தேர்தல்களில் நடந்ததை விட தற்போதைய தேர்தலில் வன்முறை குறைவாக நடந்திருப்பதாக குறிப்பிட்டார். பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறிய ரஜினிகாந்த், அப்போது கட்சி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் ரஜினிகாந்த் கூறினார். அவங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுறது. டெஃபினெட்லி அவங்கள ஏமாற்ற விட மாட்டேன். இல்லைங்க, 70% அது ரீசனபிள் டர்ன் அவுட் தான். ஓன்லி சென்னையில் மட்டும் ஒரு 50% 54% ஒரு 4 நாள் கண்டினியூஸாக ஹாலிடே கொடுத்ததுனால நிறைய பேர் ஹாலிடேஸ்க்கு அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் இட் இஸ் ரீசனபிள் டர்ன் அவுட். இல்லை, இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மீண்டும் ஒரு சட்டசபை தேர்தல் ஒரு சூழல் வந்ததுன்னா நீங்கள் உடனடியாக போய் கண்டக்ட் பண்ணுறது நீங்கள் எதிர்கொள்ள தயாரா? எப்போ வந்தாலும் தயார். ஓகே. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து 30க்கும் அதிகமான கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினரை இழிவாக பேசி மர்ம நபர்கள் ஆடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்களை கைது செய்ய கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த கடைகள் சூறையாடப்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். போராட்டம் தீவிரமடைவதை தடுக்கும் வகையில் பொன்னமராவதியை சுற்றியுள்ள குழிப்பிறை, பனையப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் அதிகமான கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர்
சிவதாசின் உத்தரவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் கிணறு வெட்டும் பணியின் போது கிரேன் கம்பி அறுந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். காஞ்சி செல்லும் சாலையில் தனியார் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தில் கிணறு வெட்டும் போது நேரிட்ட இந்த விபத்தில் தணிகாச்சலம், வேலு, ரவிச்சந்திரன், பிச்சாண்டி, ஜெயமுருகன் ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மாணிக்கம் என்பவர் திருவண்ணாமலை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே பள்ளி தாளாளர், கிரேன் ஆபரேட்டர் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி காஞ்சி, திருவண்ணாமலையில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரானார் டிடிவி தினகரன். அரசியல் கட்சியாக பதிவு செய்ய முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலராக டிடிவி தினகரன் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி, தண்டனை முடிந்து சசிகலா விடுதலை பெற்றதும் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்பார் என கூறினார். எத்தனை அச்சுறுத்தல், மிரட்டல்கள் தந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்திருப்பது ஒருதலைபட்சமான செயல் என குற்றம் சாட்டினார். வேலூர் தொகுதி தேர்தலை ரத்து செய்தபோது ஆம்பூர், குடியாத்தம் தொகுதி தேர்தல்களை ரத்து செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி மற்றும் அதிமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் வைகோ கூறினார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலை நிறுத்தி வைத்திருப்பது ஒருதலைபட்சமான முடிவு. அங்கே கண்டெடுக்கப்பட்ட பணம் என்று சொல்லப்படுவதற்கும் வேலூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரையும் சம்பந்தப்படுத்துவதற்கான எந்த சாட்சியங்களும் இல்லை. அப்படியே அவர்கள் ரத்து செய்தவதாக இருந்தாலும் ஆம்பூர், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகள் அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தானே வருகின்றன. அதையும் ரத்து செய்திருக்க வேண்டும் அல்லவா? அரவக்குறிச்சியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் கிடைக்க சிறப்பு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் சேந்தமங்கலம், மேல்பாகம், குமாரமங்கலம், வெங்கடாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய செந்தில் பாலாஜி, குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கொண்டுவரப்பட்ட காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை பழனிசாமி அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்று அரவக்குறிச்சி யூனியன் பகுதியில் பிரச்சார பணிகள் தொடங்கியதன் அடிப்படையில் நங்காஞ்சி அணையிலிருந்து இந்த அரவக்குறிச்சி ஒட்டியிருக்கின்ற பகுதிகளுக்கு குடிநீர் இணைப்புகள் சேர்க்க வேண்டிய கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அதை தளபதி அவர்களுக்கு எடுத்து சொல்லி நிறைவேற்றி தரும் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றோம். ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அந்த மாணவ மாணவர்களுடைய கல்விக்கு நாங்கள் செயல்படுவோம். ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக. சேலத்தில் 50க்கும் அதிகமானோரை கடித்த வெறி நாயை பொதுமக்கள் அடித்துக் கொன்றனர். களரம்பட்டி, கிச்சிப்பாளையம், பச்சப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறி நாய் சாலையில் சென்றவர்களை துரத்தி கடித்தது. இதனால் காயமடைந்த 50க்கும் அதிகமானோர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அரசு மருத்துவமனையில் நாய்க்கடிக்கு மருந்து இல்லாததால் காயமடைந்தவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனிடையே 50க்கும் அதிகமானோரை கடித்த வெறி நாயை ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அடித்துக் கொன்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது.
திண்டுக்கல்லில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி மற்றும் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அதனை மாவட்ட ஆட்சியர் வினய் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சக்திவேல் ஆகியோர் ஆய்வு செய்தனர். கடலூரில் வாக்குச்சாவடி மையங்களிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன. கடலூர், பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருதாச்சலம், திட்டக்குடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1499 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டன. சேலத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தெரிவித்துள்ளார். 6 சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் இருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்டன. சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஏற்கனவே 75% வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் மீதமுள்ள 25% வாக்குப்பதிவு இயந்திரங்களும் லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினமான புனித வெள்ளியை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். புனித வெள்ளையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புனித வெள்ளையொட்டி ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்திய தேவாலயம் சார்பில் ஆண்டுதோறும் புனித வெள்ளியன்று சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி புனித செபஸ்தியார் தேவாலயத்திலிருந்து இன்று காலை தொடங்கிய ஊர்வலத்தில் அலங்கரிக்கப்பட்ட சிலுவையை கிறிஸ்தவர்கள் சுமந்து சென்றனர். இயேசு கிறிஸ்துவின் புகழ்பாடும் பாடல்களை பாடியும் நடந்து சென்றனர். புனித வெள்ளையொட்டி விழுப்புரத்தில் உள்ள புனித சவேரியா தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பழமை வாய்ந்த இந்த தேவாலயத்தில் புதுச்சேரி, கடலூர் பேராயர் ஆல்பர்ட் பிலிக்ஸ் தலைமையில் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதேபோன்று தூய இருதய ஆண்டவர் பேராலயம், ஜேம்ஸ் ஆலயம் உள்ளிட்ட இடங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடியில் புனித வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தில் இன்று புனித வெள்ளி தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் இயேசு சிலுவை சுமப்பது போன்ற மரச்சிற்பம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை பாடல்களை பாடி இயேசு கிறிஸ்துவை வழிபட்டனர். வேலூரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வான புனித வெள்ளியை நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுவை வழிபட்டனர். தர்மபுரி மாவட்டத்தில் இன்று பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. தர்மபுரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் அவதியுற்றனர். இதனிடையே இன்று திடீரென பாப்பிரெட்டிப்பட்டி, கும்மிடி, புன்னகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சில மணி நேரம் மிதமான மழை பெய்தது. இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூரில் உள்ள அவிநாசியப்பர் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கருணாம்பிகை அம்மன் தேரோட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அருள்மிகு கருணாம்பிகை உடனுரை அவிநாசியப்பர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற கருணாம்பிகை அம்மன் தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பூரில் உள்ள சித்திரகுப்தர் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் சின்னாண்டிபாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற சித்திரகுப்தர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்திரகுப்தருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்து சித்திரகுப்தருக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சித்திரகுப்தரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மஞ்சள் பட்டு உடுத்திய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். பரமக்குடியில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகர் கோயிலில் இருந்து சென்று வைகை ஆற்றில் இறங்கினார். பின்னர் வைகை ஆற்றிலிருந்து மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் நடைபெற்ற திருத்தேர் பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இதையொட்டி நாள்தோறும் வீதி உலா நடத்தப்பட்ட நிலையில் உற்சவத்தின் 7வது நாளான இன்று திருத்தேர் பவனி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் எழுந்தருளினார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மன் கோயிலில் இருந்து புறப்பட்டு ஐயங்குளத்திற்கு வந்தடைந்தார். பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற சித்திரை தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்கமேஸ்வரர் கோயிலில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 11ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் படியமர்த்தப்பட்ட உற்சவ சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. IPL போட்டியில் முதல் இடத்தை தக்க வைக்குமா சென்னை அணி? கடும் சவாலை ஏற்படுத்த மும்பை அணி முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தற்போதைய IPL தொடரில் சென்னை அணி முதலிடத்தில் இருந்தாலும் மும்பை அணி கடும் சவாலாக விளங்கி வருகிறது. வெற்றியையும் தோல்வியையும் தொடர்ந்து சந்தித்து வரும் மும்பை அணி தற்போது புள்ளிகள் பட்டியலில் 12 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீதமுள்ள 5 ஆட்டங்களில் 2இல் வெற்றி பெற்றால் இந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வது உறுதியாகிவிடும். தொடர்ந்து அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று வந்த சென்னை அணி ஐதராபாத்துக்கு எதிராக ஆட்டத்தில் தோல்வியடைந்தாலும் புள்ளி பட்டியலில் முன்னிலையில் உள்ளது. வரும் ஞாயிறன்று பெங்களூரில் RCB அணியை சென்னை அணி சந்திக்கிறது. இதனிடையே சென்னையில் வருகிற 23ஆம் தேதி சென்னை ஐதராபாத் அணிகளுக்கு இடையிலான IPL லீக் போட்டி நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை 8:45 மணிக்கு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் விளையாட்டரங்கில் தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 71.90% வாக்குகளும், இடைத்தேர்தலில் 75.57% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கு திமுக பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளது. 21ஆம் தேதி விருப்ப மனு பெறலாம் என அதிமுக அறிவித்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் 91.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் 95.37% தேர்ச்சி விகிதத்துடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. எப்போது நடந்தாலும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தயார் என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.